வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய ஆல்ஃபா டீச்சிங்கின் எம்டி பேசுகிறேன். சிடெட், டெட், கேவிஎஸ், என்விஎஸ், இஎம்ஆர்எஸ், டிஆர்பி இதில் எந்த எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டாலும் சைக்காலஜியில் கேட்கப்படுற முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டிங் ஸ்டைல்ஸ். த 4 டிஃப்ரெண்ட் பேரண்டிங் ஸ்டைல்ஸ். இந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் எந்த ப்ராட் டாபிக் அடியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ சைல்டோட டெவலப்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் பேரண்டிங் ஸ்டைல். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சைல்டு ரியரிங் ப்ராக்டிசஸ், குழந்தை வளர்ப்பு வழிமுறைகள். மற்ற 2 ஃபேக்டர்ஸில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இருக்கும், ஏர்லி ஸ்டிமுலேஷன் இருக்கும். ஸோ சைல்டு ரியரிங் ப்ராக்டிசஸில் நம்மளுடைய பேரண்டிங் ஸ்டைலானது வருது. இந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல்ஸ் இருக்குது. அத்தாரிட்டேட்டிவ், அத்தாரிட்டேரியன், பெர்மிசிவ், நெக்லெக்ட்ஃபுல். இந்த அத்தாரிட்டேட்டிவும் அத்தாரிட்டேரியனும் கொஞ்சம் குழப்பம், நேம் ஒரே மாதிரி இருக்கிறதால. இந்த 2 இதில் அத்தாரிட்டேட்டிவ் தான் பாசிட்டிவ் பேரண்டிங், வி ஆர் டீம் அப்படின்னு சொல்கிற பேரண்டிங். இந்த அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஐ ஆம் த லீடர் அப்படின்னு சொல்கிற பேரண்டிங். இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டீப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஆனது டெமோக்ராட்டிக் பேரண்டிங். இதில் சைல்டோட எக்ஸ்ப்ரெஷனுக்கும் இடம் இருக்குது, பேரண்டோட எக்ஸ்ப்ரெஷனுக்கும் இடம் இருக்குது. அண்ட் வாட் எவர் ப்ராப்ளம் கம்ஸ், சைல்டும் பேரண்ட்டும் டுகெதர் அதை சால்வ் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஒன் வே சொல்யூஷன். சைல்டோடைய விஷயம் கிடையாது, பேரண்டோட விஷயம் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. இந்த பேரண்டிங் ஸ்டைலில் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல், அத்தாரிட்டேட்டிவ் பாசிட்டிவ் பேரண்டிங். அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைலில் கிளியர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 2 பேருக்குமே தெரியும். 2 பேரோட பவுண்ட்ரியுமே 2 பேரும் வெல் நோனாக இருப்பாங்க. அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்களுடைய ஃபீலிங்ஸை அவங்களால பேசி புரிய வைக்க முடியும். சைல்டோடைய ஃபீலிங்கையும் அவங்களால புரிஞ்சு பேச முடியும். இதுதான் பெஸ்ட் ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் இருக்கிறதுலையே. ஸோ இட் இஸ் டெமோக்ராட்டிக். ப்ராப்ளத்தை சைல்டோடு சேர்ந்து பேரண்ட் சால்வ் பண்ணுவாங்க. செட்ஸ் கிளியர் ரூல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் இருக்கும். அண்ட் இட் இஸ் பெஸ்ட் ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங். நெக்ஸ்ட்டு அத்தாரிட்டேரியன். இது ஒபீடியன்ஸ் ட்ரைவன். நான் தான் லீடர் அப்படின்னு பேரண்ட் நினச்சி சைல்டை அவங்களுடைய ஃபாலோவராகவோ இல்லை அவங்களுக்கு கீழ்ப்படிந்தவங்களாவோ நினைக்கிறது. ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியனாக பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ரூல் சொல்லிட்டாங்கன்னா அதை சைல்டு அந்த ரூலை ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும். பேரண்ட் சென்டர்டுங்கிறதால சைல்டுடைய திங்கிங்க்கு இதில் இல்லை அவங்க எக்ஸ்ப்ரெஷனுக்கு இதில் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது. அண்ட் நோ ரிகார்ட்ஸ் ஃபார் சைல்டுடைய எமோஷன். இதோட கேரக்டரிஸ்டிக்கே பேரண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியனாக இருப்பாங்க, பேரண்ட் சென்டர்டாக இருக்கும், சைல்டோட எக்ஸ்ப்ரெஷனுக்கு இடமே இல்லை, ஸ்ட்ரிக்ட் ரூல் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, சைல்டோடைய எமோஷனை கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஷிப். அத்தாரிட்டேரியன் ஒரு பர்சனை குறிப்பிடுது, பர்சன் சென்டர், பேரண்ட் சென்டர். ஸோ இட் இஸ் அத்தாரிட்டேரியன். அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட் கையில் எல்லாமே அண்டர் கண்ட்ரோலில், அத்தாரிட்டி அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அது பாசிட்டிவ் பேரண்டிங். ஈவன் இருந்தும் அதில் சைல்டுக்கு நல்ல எக்ஸ்ப்ரெஷன் பண்ண முடியும். தே க்ரோ டுகெதர் ஆஸ் அ பேரண்ட் அண்ட் சைல்டு. ஆனால் அத்தாரிட்டேரியன் இட் இஸ் ஒபீடியன்ஸ் ட்ரைவன். பேரண்ட் சொன்னது தான் சைல்டு கேட்கணும் அப்படிங்கிறதுல இருக்கிறது தான் அத்தாரிட்டேரியன். நெக்ஸ்ட்டு பெர்மிசிவ் பேரண்ட். இது சைல்டு மேலே ஓவராக அன்பு மழை பொழியிற பேரண்ட். அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, அவங்க என்ன சொன்னாலும் செய்கிறது, சைல்டு என்ன பண்ணாலும் அதை அதுக்கு எதிர்ப்பே சொல்லாத பேரண்ட் தான் யார்? பெர்மிசிவ் பேரண்ட். இவங்களுக்கு சைல்டு மேலே ரொம்ப ரொம்ப அன்பு இருக்கும். அதனால் இவங்க ரூல்ஸும் போட மாட்டாங்க, கண்ட்ரோலும் பண்ண மாட்டாங்க. சைல்டுக்கு என்ன கரெக்டோ அதை செய்ய மாட்டாங்க, சைல்டுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செய்கிறவங்க தான் பெர்மிசிவ் பேரண்ட். ஸோ இது சைல்டோட விஷயம். ஸோ இதோடைய கேரக்டரிஸ்டிக் பார்த்திங்கன்னா இவங்க ரேராக ரூல் தான் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுடைய பேரண்டிங் ஸ்டைலில் பெருசாக ரூல்ஸே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் சைல்ட் சென்டர்ட். சைல்டு என்ன வேணுமோ போட்டு உடைக்கட்டும், இல்லை என்ன பண்ணணுமோ குதிக்கட்டும், அது இருக்கும் மாதிரி. ஸோ இட் வில் பி ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சைல்டு சென்டர்ட்.
சைல்டுக்கு தேவையானது அதிகமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. சைல்டை ஓவர் இன்டெல்ஜ் பண்ணுவாங்க. கான்ஃப்ளிக்டே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைல்டு என்ன தோணுதோ, சைல்டுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கைண்ட் என்னென்னா நெக்லெக்ட்ஃபுல் பேரண்ட். இவங்க தான் சைல்டை பற்றி கண்டுக்காத பேரண்ட். ஒர்ஸ்ட் பேரண்டிங் ஸ்டைலு, ஆப்சன்ட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பேரண்ட்டோடைய ரோலை எடுத்து பண்ணவே மாட்டாங்க. நர்ச்சரும் கொடுக்க மாட்டாங்க, கைடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க, சைல்டோட எமோஷனை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. சரி நான் இது பண்ணவே இல்லையே, அவன் என்ன நினைப்பான், இல்லை அவன் என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைல்டோட எமோஷன் பற்றியோ இந்த பேரண்ட் ஆனவங்க கவலையே பட மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆப்சன்ட் பேரண்டிங், நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங். சரி, இப்போ பேரண்டிங்கில் கண்ட்ரோலும் இருக்கணும், கேரும் இருக்கணும். கண்ட்ரோல் கேர் ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா நம்ம அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்கில் தான் என்ன இருக்கும், கண்ட்ரோலும் அதிகம், கேரும் அதிகம். அத்தாரிட்டேரியன் பேரண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மட்டும்தான் அதிகம், அங்கே கேர் கிடையாது. சைல்டோட எமோஷனை பற்றினா ஒரு கேரும் கிடையாது. பெர்மிசிவ் பேரண்டிங்கில் கண்ட்ரோல் கம்மி, ஆனால் கேர் அதிகம். சைல்டு மேலே அவங்களுக்கு பாசம் உண்டு, அவங்களுக்கு சைல்டு தான் பிடிக்கும், அதனால தான் சைல்டு என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதை பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுடுறாங்க. நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங்கில் கண்ட்ரோலும் கிடையாது, கேரும் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் தி 4 types ஆஃப் பேரண்டிங். இதில் பெஸ்ட் ஒன்று இஸ் அத்தாரிட்டேட்டிவ், ஒர்ஸ்ட் ஒன்று இஸ் நெக்லெக்ட்ஃபுல். ஐ ஹோப் இந்த டாபிக் உங்களுக்கு பயன்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். நன்றி.